அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி சட்ட பயிலரங்கில் நம்முடைய மதிப்புக்குரிய நண்பர் திருஞான சம்பந்தம் துவக்கி இருக்கிற விழிப்புணர்வு சட்டப்பயிற்சி முகாமிலே பங்கேற்றிருக்கிறவங்க அத்தனை பேரையும் காலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை கூறி, நேரம் மிக குறைவாக 1 மணி நேரம் மட்டுமே இருக்கிற காரணத்தினால் நான் நேரடியாக தலைப்புக்கு செல்ல விரும்புகின்றேன். இந்திய சாட்சிய சட்டம் என்பது 1872ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி இருந்திருக்கிற காலத்திலேயே ஸ்டீஃபன் ஃபிட்மன் இங்க இந்தியாவுக்கு வந்து 1870 இங்க வந்து அவர் மெக்காலேவோடு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இந்தியாவுடைய நிலைமைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட சட்டம் தான் 1872ஆம் ஆண்டு சாட்சி சட்டம். இந்த சாட்சி சட்டம் இன்றைக்கு ஏறக்குறைய 150 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் இந்த சாட்சி சட்டத்திற்கு மாறாக ஒரு சப்ஸ்டிடியூட்டட் ஆல்டர்னேட்டிவ் எவிடன்ஸ் ஆக்ட் என்பது வைக்க முடியுமா என்ற கேள்விக்குறியிலேயே இது அற்புதமாக இந்த சட்டம் வரையப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சட்டத்தில் திருத்தங்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது. காரணம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப சட்டம் இன்றைக்கு வந்த பின்னால் அது இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிற மாற்றங்களிலே சாட்சிய சட்டம் நிச்சயமாக அது திருத்தப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும், சந்தேகம் இல்லை. என்று கேட்டால், நமக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு வழக்கு பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ். அந்த வழக்கில் சாந்து வழக்கில் மின்னணு சாட்சியத்தை பொறுத்தவரையிலும் அதில் 65B என்று நாம் இன்றைக்கு பேசுகிறோமே, அதை போன்ற ஒரு சான்று உரை, ஒரு சர்டிபிகேட் பற்றி அது தேவையில்லை என்ற முறையிலே தான் அது தீர்ப்பளிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால், 9 ஆண்டுகளுக்கு பின்னால் 2014ஆம் ஆண்டு தான் அன்வர் வர்சஸ் பஷீர் வழக்கிலே நீதிபதி நரிமன் அவர்களை தலைமையில் கொண்டிருக்கிற வழக்கு சாட்சி சட்டத்தினுடைய 65வது B என்பது அது ஒரு சிறப்பு சட்டமாக இருக்கிறது, ஸ்பெஷல் லா என்ற முறையில் அது புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஸ்பெஷல் லா வில் ப்ரிவைல் ஓவர் தி காமன் லா என்று சொல்லுவார்கள். அதே போல் இதர சாட்சி சட்டத்தின் இதர பிரிவுகளை எல்லாம் மாறாக அது ஓவர் ரைட் செய்து அது நிற்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பே அதற்கு பின்னால் சோனு வழக்கிலும் சஃபி அஹமது வழக்கிலும் அதே போல் ஹிர்மத் வழக்கிலும் வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டு வந்தாலும் கூட மீண்டும் 2020ஆம் ஆண்டு அர்ஜுன் பாண்டித்ரா வழக்கிலே அந்த 3 நீதிபதிகள் கொடுத்திருக்கிற அதே அந்த சட்டத்துடைய அடிப்படை வரையறையான 65B சர்டிபிகேட் என்பது மின்னணு சாட்சியத்தை பொறுத்தவரை தேவை என்று சொல்லி அது கொடுத்திருந்தாலும் கூட அதுவும் கூட இன்றைக்கும் கூட பல சந்தேகங்கள் எழுப்பியிருக்கிறது. ஆகவே சாட்சி சட்டம் திருத்த சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த சாட்சி சட்டம் வழக்கறிஞராகிய நம்மை போன்றிருக்கிறவர்கள், அரசு வழக்கறிஞர்கள் அல்லது நீதித்துறை நடுவர்கள் எல்லோருக்குமே இந்த சாட்சி சட்டத்தை நாம் அடிப்படையிலே சரியாக கற்றுக்கொண்டு அதிலிருந்து தொடங்கி நாம் ஒரு மற்றவர்களை எல்லாம் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே பொருத்தி பார்க்கிற போதுதான் இந்த சாட்சி சட்டத்துடைய ஆன்மாவை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில இந்த சாட்சி சட்டத்தை பற்றி ஏறக்குறைய எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒன்று, இட் இஸ் நத்திங் பட் ஃபேக்ட் ஃபைண்டர் என்று நான் சுருக்கமாக சொல்லுவேன். ஒரு உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறை, செட் ஆஃப் ரூல்ஸ் டு ப்ரூவ் தி ஃபேக்ட்ஸ். We discuss about the truth. The court ultimately comes to a conclusion that accused has committed the offense by which he finds guilty of the accused on the basis of evidence written before the court. இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற விவரம். ஒரு உண்மை, ஒரு குற்றத்தை குற்றவாளி செய்திருக்கிறார் என்பதை அரசு தரப்பில் புலனாய்வு செய்து அந்த புலனாய்வின் அடிப்படையிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னால் நீதிமன்றத்திற்கு வந்து நீதிமன்றத்திலே அந்த குற்றச்சாட்டுகளினுடைய அடிப்படையில குற்றச்சாட்டு வணையப்பட்டு அது ஒரு சம்மன்ஸ் வழக்காக இருக்கலாம், அல்லது வாரண்ட் கேஸாக இருக்கலாம், அல்லது சம்மரி ட்ரையலாக இருக்கலாம், அல்லது அமர்வு வழக்காக இருக்கலாம்.
இந்த வழக்குகளுக்கெல்லாம் இன்றைக்கு சாட்சி சட்டத்தின் அடிப்படையிலே தான் நீதிமன்றம் முதல் விசாரணை, குறுக்கு விசாரணை, மறு விசாரணை என்ற அடிப்படையிலே சாட்சிகளை ஏற்றுக்கொள்கிறது. அதில் நமக்கெல்லாம் தெரிந்திருக்க ஒன்று வாய்மொழி சாட்சியம், அடுத்த ஆவண சாட்சியம். இந்த 2 சாட்சியங்களையும் நீதிமன்றத்தின் முன்னால் முன்வைக்கப்படுகிற போது அந்த நீதிமன்றம் கோருகிற, நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கப்படுகிற அந்த வாய்மொழி சாட்சியம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், ஆவண சாட்சியம் அதோடு இணைந்ததுதான் இப்பொழுது மின்னணு சாட்சியமும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சொல்லக்கூடிய வகையில் சாட்சியம். இந்த வாய்மொழி சாட்சியும் ஆவண சாட்சியமும் நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கப்படுகிற போது அது ஓத் சட்டத்தின்படி, உறுதிமொழி ஏற்பாடு சட்டத்தின் பிரகாரம் நீதிமன்றத்தில் வைக்கப்படுகிற போது அது சாட்சியமாகிறது. இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற வரும். ஆகவே இந்த சாட்சி சட்டம் 3 பகுதிகளாக கொண்டிருக்கிறது. 3 பார்ட்ஸ் ஆக 3ஆக இருக்கிறது. அதில் ஒரு 11 அத்தியாயங்கள் கொண்டிருக்கிறது. அது 167 செக்ஷன் பிரிவுகள் இன்றைக்கு உண்டு என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற உண்டு. அதனை நாம் இன்றைக்கு விரித்து ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு சாப்டராக நாம் பேசுவது என்பதும் அல்லது என்பது அது நீண்ட காலம் பிடிக்கும். இந்த 2 கொரோனா அலை காலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பே இது போன்றிருக்கக்கூடிய காணொலி சட்டப்பயிலர்களை நாம் நடத்தி இருக்கின்றோம். பல சென்னையில் இருக்கக்கூடிய பல நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்தியா முழுக்க நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பயிலர்கள் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த பயிலரங்கில் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் என்ற முறையில ஒரு குறிப்பான பகுதியில மட்டும் இங்கே முன்னிலைப்படுத்தி வருகின்றேன். காரணம், காலம் மிக குறைந்திருக்கிற காரணத்தினால். நான் இங்கே சாட்சி சட்டத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு 5 தீர்ப்புகளை நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு அவருடைய வாசிப்புக்காக, ஆய்வுக்காக நினைக்கின்றேன். அதனை குறித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இன்றைக்கு இருக்கிற சில முக்கியமான அலுவலக காரணமாக முன்பே நான் அனுப்ப முடியவில்லை. இந்த 6 தீர்ப்புகளையும் நீங்கள் குறித்துக் கொள்கிற போது சாட்சி சட்டத்துடைய மிக முக்கியமான உட்கூறுகள் பூராவும் இதில் அடைந்துவிடும். அந்த அடிப்படையில முதல் தீர்ப்பு 1997 வால்யூம் 6 SCC 171, 1997 வால்யூம் 6 SCC பேஜ் நம்பர் 171, விஜயேந்திர வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி. இந்த தீர்ப்பில் சாட்சியம் என்றால் என்ன என்பதை மிக அற்புதமாக விளக்கியிருப்பார்கள். A collection of materials by the investigating officer is not evidence. It's a report filed under section 2R of the CRPC, under section 177(2) of the CRPC before the court. It is only a material, not evidence. நம்முடைய வழக்கத்தில் பேசுகிற போது சாட்சிகளை விசாரிக்கிறது, சாட்சியம் தயாரிக்கப்படுகிறது சேரிக்கல் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் சாட்சியம் என்பது எவிடன்ஸ் means and includes all the statements of witnesses before the court are required by the court in respect of matters under inquiry and all other documents that includes electronic records. இது நமக்கு தெரிந்திருக்கிற விஷயம். இதை பற்றி மிக அழகாக குறிப்பிடுவார். அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தில் 32(1) ரெயின் டிக்ளரேஷன் பற்றியும் 27வது பிரிவு ரெக்கவரி எவிடன்ஸை பற்றியும் மிக முக்கியமாக வரும். ஆகவே இந்த தீர்ப்பை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக 2014 வால்யூம் 3 கிரைம்ஸ் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 79, 2014 வால்யூம் 3 கிரைம்ஸ் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 79, ஆதம் பாய் சுலைமான் பாய் அஜ்மீர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இந்த வழக்கில் ஒரு குற்றத்தை குற்றவாளியோடு பிணைக்கக்கூடிய சாட்சியம் எப்படி இருக்க வேண்டும்,
எப்பொழுது அப்படிப்பட்ட சாட்சிகள் முன்னிலைப்படுத்தப்படுகிற போது அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒன்று. சாட்சி சட்டத்தில் பல கூறுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அடுத்தபடியாக AR 1990 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2140 கிருஷ்ணச்சந்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். AIR 1990 சுப்ரீம் கோர்ட் 2140 கிருஷ்ணச்சந்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். இது பர்டன் ஆஃப் ப்ரூஃப், நிரூபிக்கிற கடப்பாட்டை பொறுத்தவரை எப்படி அரசரப்புக்கு உண்டு என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தீர்ப்பு. அடுத்தபடியாக AR 1998 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 3258. AR 1998 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 3258. சுரேஷ் புதர்மால் காலனி அலியாஸ் பாப்பா கல்ஜி வர்சஸ் ஸ்டேட். இது ஒப்புதல் வாக்குமூலங்களை பற்றிய ஏற்றுக்கொள்வது எப்படி நீதிமன்றத்தின் முன்னால் வாக்குமூலங்கள் செல்லுபடியாகும் என்பதை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு. இதில் எப்படி அனுமானத்தை நாம் கொள்வதை பற்றி விளக்கியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக 2019 வால்யூம் 5 CTC பேஜ் நம்பர் 497 மெட்ராஸ் ஹைகோர்ட். 2019 வால்யூம் 5 CTC 497 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஈக்குவலன்ட் டு 2019 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 610 மெட்ராஸ் கே ரமேஷ் வர்சஸ் ஸ்டேட். இந்த தீர்ப்பை பொறுத்தவரை நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் நம்முடைய சாட்சி சட்டத்துடைய பிரிவுகள் 6 முதல் 16, 17 அட்மிஷன் செக்ஷன் 25 ஸ்டேட்மெண்ட் அண்ட் அட்மிஷன் பொறுத்தவரை 17 to 31 வரை இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் மிக அற்புதமாக விவரித்திருக்கிறார்கள். 2019 வால்யூம் 5 CTC பேஜ் நம்பர் 497 மெட்ராஸ் ஹைகோர்ட். அதே போன்று நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற பொறுமைகளை நமக்கு தெரியும். சாட்சியம் மட்டுமல்ல, சாட்சியம் என்று சொல்கிறோம், எவிடன்ஸ் என்று சொல்கிறோம், அது மட்டுமல்ல, நீதிமன்றம் தன் முன்னால் வைக்கப்பட்ட அனைத்து பொருளையும் மேட்டர் பிஃபோர் த கோர்ட் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில அது எப்படி பரிசீலிக்கணுன்றதை பற்றி சொல்லக்கூடிய தீர்ப்பு 1988 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 302 ஸ்டேட் ஆஃப் UP வர்சஸ் கிருஷ்ண கோபால் அண்ட் அதர்ஸ். 1988 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 302 ஸ்டேட் ஆஃப் UP வர்சஸ் கிருஷ்ண கோபால். அதில் குறிப்பாக பேரா 25 and 26 இவைகள் பற்றி மேட்டர்ஸ் பிஃபோர் த கோர்ட் பற்றி மிக அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக ஒரு செலிபிரேட்டட் ஜட்ஜ்மெண்ட் என்பது புலிகிரி கோட்டையா, அதுக்கு முன்பு பக்கல் நாராயணசாமி 1959, தென் புலிகிரி கோட்டையா 1947 PV கவுன்சில். அதற்கு பிறகு இந்த மார்ச் ஆஃப் லா என்ற முறையில வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு 2015 வால்யூம் 4 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 377 சுப்ரீம் கோர்ட். 2015 வால்யூம் 4 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 377 சுப்ரீம் கோர்ட். மெஹபூப் அலி ஜா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த வழக்கில் சாட்சி சட்டம் 25 மற்றும் 27 ஒப்புதல் வாக்குமூலம், ஒரு காவல்துறை முன்பாக கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம், அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய விதிவிலக்கான ப்ரொவிஷோ 27 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் பற்றிய ஒரு சிறந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பை படிக்கிற பொழுது எப்படி 27வது பிரிவு வரக்கூடிய டிஸ்டிங்டிவ்லி ரிலேட்டிங் டு டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எப்படி புலிகுரி கோட்டையால் இருந்து தொடர்ந்து இருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்லுவார்கள். அதுல டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட் என்பதை பற்றி வரும். அதே போல ஒரு சாட்சியத்தினுடைய டெஸ்டிஃபைங் தி விட்னஸஸ் என்ற முறையில் நமக்கு தெரியும் 118வது பிரிவு இருக்கிறது.
அந்த சட்டத்தின்படிதான் காம்பிடன்சி ஆஃப் தி விட்னஸஸ் என்று வரும். ஒரு குழந்தை கூட சாட்சியம் தான். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அந்த குழந்தைக்கு நீதிமன்றத்தை பற்றிய உண்மைகளை பற்றிய அறிவு தெரிந்திருக்கிற போது அந்த குழந்தை கூட ஒன்றுதான். ஒரு ஊமையாக இருப்பவர் அல்லது காது கேட்காம இருப்பவர் கூட சாட்சியமாக விசாரிக்க முடியும். ஒரு பைத்திய, அதாவது லூனட்டிக்னு சொல்லக்கூடிய வகையிலே தன்னை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடியவரை தவிர யாரோருமே சாட்சியம் விசாரிக்க முடியும். இதை பற்றிய மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு சமீபத்தில் வந்திருக்கிற தீர்ப்பு திகாம்பர் வைஷ்ணவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். இது நமது தமிழ்நாட்டிலிருந்து நீதிபதி ஜஸ்டிஸ் நாகமுத்து அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு முன்னால் அவர் வாதிட்ட வழக்கு மிக அற்புதமான ஒரு வழக்கு. இதில் காம்பிடன்சி ஆஃப் விட்னஸஸ் பற்றி மிக அற்புதமாக வரும். இந்த வழக்கில் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட 5 பேருடைய கொலை வழக்கில் கொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் சென்று அங்கே அது விடுதலை ஆகிறது. அதில் பேரா 22 முதல் 29 வரை பார்த்தோம் என்று சொன்னால் மிக அற்புதமான முறையில் அது விவாதிக்கப்பட்டிருக்கும் சாட்சிகளை பற்றி எல்லாம். திகாம்பர் வைஷ்ணவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் தீர்ப்பினுடைய தேதி 5/3/2019 பேரா 22 முதல் 29 வரை. அதே போல மற்றொரு தீர்ப்பையும் நான் குறித்து வைத்திருக்கிறான். நிரூபிக்கிற கடப்பாடை பற்றியது. அது 2016 சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ரிப்போர்ட்டர் 2016 சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ரிப்போர்ட்டர் கிரிமினல் பேஜ் 416. கஜநாதா தசரத் கார்லி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. கிரிமினல் அப்பீல் நம்பர் 2057/2010. கிரிமினல் அப்பீல் நம்பர் 2057/2010. தீர்ப்பு தேதி 26/2/2016. இந்த தீர்ப்புகளை எல்லாம் நாம் எடுத்து வைத்துக் கொண்டு அவைகளை படிக்கிற போது இந்த சாட்சி சட்டத்துடைய முக்கிய கூறுகள் பூராவும் வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, முதலில் ஒரு சாட்சி சட்டத்துக்குள் போய் நாம் பார்க்கிறதுக்கு முன்பால் நமக்கு தெரிந்திருக்கிற விஷயம், சாட்சி சட்டத்துடைய 2வது பிரிவில் அது வழக்கக்கூடிய டெஃபனிஷன் கிளாஸ் அதுதான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃபேக்ட், பொருண்மை என்று நாம் தமிழ் சொல்கிறோம். ஃபேக்ட், அதற்கு அடுத்தபடியாக ரெலவென்ட் ஃபேக்ட், தொடர்புடைய பொருண்மை. 3வதாக ஃபேக்ட் இஷ்யூ, பிரச்சனைக்குரிய பொருண்மை. ஒரு வழக்கின் பிரச்சனைக்குரிய பொறுமை, அது சிவில் வழக்காக இருக்கலாம், கிரிமினல் வழக்காக இருக்கலாம். 2க்கும் பொதுவாக சிவில் வழக்கை பொறுத்தவரை இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுகிறோம். கிரிமினல் வழக்கை பொறுத்தவரை சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணப்படுகிறது. வாரண்ட் கேஸ்ல கேசஸ் ட்ரையபிள் பை செஷன்ஸ் கோர்ட் என்ற முறையில இந்த 2 இருக்கக்கூடிய பிரச்சனை ஃபேக்ட் இன் இஷ்யூ என்று சொல்கிறோம். ஃபேக்ட், ரெலவென்ட் ஃபேக்ட், ஃபேக்ட் இன் இஷ்யூ, இந்த 3க்கு இருக்கக்கூடிய டெஃபினிஷன் கிளாஸ் as an advocate, as a prosecutor or defense lawyer, we must be well versed with the definition of these facts and all. அதே போன்று எவிடன்ஸ், சாட்சியம் என்பது. சாட்சியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பல வகையான சாட்சிகள் உண்டு. அவைகளை பற்றியெல்லாம் பின்னால் பாருங்க. முதல்ல இந்த டெஃபினிஷன் கிளாஸை பொறுத்தவரை மிகுந்த முக்கியத்துவமாக நாம் இவைகளை பார்க்கும்படி கேட்டுக்கொள்றேன். இவைகளை எல்லாம் இதோடு சேர்ந்து இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, that is substantive evidence. It's very, very important. When you go for a trial, the court will ask that what is the substantive evidence in this case. So we must know there is a distinction between substantive evidence and the substantial evidence. There is a difference between both these things. Substantial evidence means அது அந்த வழக்கில் சாட்சியம் போதுமானதாக இருக்கிறது என்பது. அந்த சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் என்பது அதற்கு மாறாக இருக்கிறது. இந்த சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸை பற்றி நாம் மிக அழுத்தமாக தெரிந்து கொள்கிற போதுதான் நமக்கு நீதிமன்றத்தில் நாம் சாட்சிகளை முன்னிடப்படுகிற போதோ அல்லது குறுக்கு விசாரணை செய்கிற போதோ நாம் கேட்கிற கேள்விகள் எதை பொறுத்து அமைய வேண்டும் என்பது தெரியும். அது முதல் விசாரணையாக இருக்கலாம், அல்லது குறுக்கு விசாரணையாக இருக்கலாம், அல்லது மறு விசாரணையாக இருக்கலாம்.
ஆக இந்த விளக்கங்களை பொறுத்தவரை, டெஃபனிஷன் கிளாஸை பொறுத்தவரை நாம இந்த மிக முக்கியமானவைகளை பூரா பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அதில் நான் முன்வைக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு வழக்கு என்பது இது செக்ஷன் 3(137), 138 இந்த 3 பிரிவுகள் இருக்கக்கூடிய பற்றி இன்றைக்கு விளக்கக்கூடிய ஒரு, அதே போல் சிஆர்பிசி 244, 245, 246 இவைகளெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழக்கு ஒன்று. அது 2013 சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ரிப்போர்ட்டர் கிரிமினல் 433, 2013 SAR சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ரிப்போர்ட்டர் கிரிமினல் பேஜ் நம்பர் 433, சுமித்ரா மேத்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். திருநாள் சம்பந்தம் கேக்குதுல்ல? ஆடிபிள்? am I audible? ஆடிபிள் சீனியர், நல்லா கேட்டுட்டு இருக்கேன் சீனியர். பட் இப்ப கட்டாயிருங்க சீனியர். சீனியர் இப்ப கட்டாயிருங்க சீனியர். ஒரு நிமிஷத்துல கட்டாயிருங்க சீனியர். நீங்க மறுபடியும் அதே லிங்க்ல ரீஜாயின் பண்ணுங்க. சரி சரி சரி. ஆ 2013 சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ரிப்போர்ட்டர் கிரிமினல் 433 கேஸ் லா சுமித்ரா மேத்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் 20/2/2013, 20/2/2013. இந்த தீர்ப்பில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஃபேக்ட், ரெலவன்ட் ஃபேக்ட், ஃபேக்ட் இஷ்யூ என்பதை பற்றியும், சாட்சி விசாரணையின் போது எப்படி இவைகள் இது பொறுமைகள் வருகிறது பற்றியும் விளக்கக்கூடிய தீர்ப்பாகும். நாம் மீதம் இருக்கிற ஒரு அரை மணி நேரத்தில் இந்த சாட்சி சட்டங்களுடைய முழுமையாக பார்ப்பது இருக்கிற 30 மணித்துளிகளில் இந்த சாட்சி சட்டத்துடைய ஒரு பகுதியை கூட முடிவாக சொல்ல முடியாது. இருந்த போதிலும் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி நாம் இந்த சாட்சி சட்டத்தில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான குரலான பொருண்மை, ஃபேக்ட் என்பதும், தொடர்புடைய பொறுமை, ரெலவன்ட் ஃபேக்ட் என்பதையும், ஃபேக்ட் இஷ்யூ, பிரச்சனைக்குரிய பொறுமை என்பதை பற்றியும், அதோடு நான் ஏற்கனவே சொன்னேன் சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ் சொன்னோமே அதை பற்றியும், அதோடு எவிடன்ஸ் சாட்சியம் என்றால் என்ன என்பதை பற்றியும் நாம் ஏறக்குறைய அவைகளை பற்றி ஒரு மேலிருந்த பார்வையாக பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். அதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகள் நமக்குள்ளே எழுப்பிக் கொள்கிற போது அதன் போதே அதற்குள் பல விஷயம் நம்ம நம்மளால கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில நான் சில கேள்விகளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஒரு கொலை வழக்கில் புகார் கொடுத்தவர், அவர் காயம்பட்டவர். Informant is an injured person. He gives a complaint to the police station in respect of a commission of offense. He is a person who is aggrieved by this case. Being an injured person, he lodged the complaint in the police station, on which FIR was registered in view of the fact that it is a warrant case, it's a cognizable one. And subsequent to the filing of this FIR, investigation commenced by the investigating officer. And after collection of evidence, charge sheet has been filed under section. Unmute பண்ணுங்க. ஹலோ, ஹலோ, நீங்க பேசுங்க சீனியர், நீங்க பேசுங்க. ஓகே டிஸ்டர்பன்ஸ். சரி. After collection of all materials by the investigating officer, he lays report, charge sheet before the court, on which the court took cognizance of the offense under the concerned sections of the Indian Penal Code or any other law for time in force in respect of the offense committed.
in the course of trial, the informant, injured person, turned hostile. Then what would be the position? Suppose other witnesses have been examined and all. ஒரு வழக்கில் காயம்பட்ட புகார்தாரரே புகார் கொடுத்து விட்டு அதற்கான வாக்குமூலம் கொடுத்து விட்டு அந்த வழக்கு சம்பந்தமாக புலனாய்வு அதிகாரி விசாரித்து தாக்கல் செஞ்ச பின்னாளில் நீதிமன்றத்தின் முன்னால் அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிற போது அவர் விசாரிக்கப்படுகிற போது காயமுற்றவர் புகார்தாரர் அவர் பிறல் சாட்சியாக மாறுகிறாரு. 154 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் அவர் பிறல் சாட்சி ஆக்கிறாங்க. ஆகவே அந்த வழக்கு என்ன ஆகும்? அந்த வழக்கை எப்படி தீர்ப்பளிக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி மனசுல வைத்துக் கொண்டு கொள்ளுங்க. ஒன்று. இரண்டாவதாக, குற்றப்பத்திரிகையில் காட்டப்படாத நபர்களை விசாரணையின் போது ஆவணமாகவோ சாட்சிகள் முன்னிடப்படுகிற போது அவர்களை சேர்க்க முடியுமா? குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக காண்பிக்கப்படாதவர்களை விசாரணையின் போது அவர்களை பற்றிய விவரங்களை கூறுகிற சாட்சிகள் கூறுகிற போது அல்லது ஆவணங்கள் முன்வைக்கிற போது அவர்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களாக நீதிமன்றத்தில் அழைக்க முடியுமா? இரண்டாவதாக, இதை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பேசுகிற போது ஒரு சாட்சிகள் பற்றி வரும்போது இது எல்லாமே இந்த சாட்சி சட்டத்தினுடைய ஒவ்வொரு கூறுகளும் வந்துடும். என்னுடைய வெபினார்ஸ்ல பூரா நீங்க செக்ஷன் வாரியா கேட்டுருப்பீங்க. ஆனால் நமக்கு நீங்க இந்த மாதிரி தேர்வுகளுக்கு வருகிற போது இது போன்ற கேள்விகளை தான் பார்க்கப்படுறதா. அதே போல எல்லா சாட்சிகளும் புலனாய்வு அதிகாரி அபிஷியல் விட்னஸஸ் தவிர all other witnesses turned hostile. It's a grievous, it's a serious offense. Take it, for example, it's a murder case. All witnesses turned hostile, except official witnesses like a doctor and investigating officer. இந்த சாட்சியில குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்ய முடியுமா? யோசனை வச்சுக்கீங்க. நமக்கு முன்னால நிறைய கேசஸ் உண்டு. சங்கராச்சாரியுடைய வழக்கு இருந்தது. சங்கராச்சாரிய வழக்கு தமிழ்நாட்டிலிருந்து மாற்றப்பட்டு பாண்டிச்சேரியில் போய் நடந்தது. அந்த வழக்கில் அப்ரூவரா மாறினார் ஒருத்தர் குற்றமேற்பு சாட்சியாக மாறினார். சிஆர்பிசி 305 பிரகாரம் ஒரு குற்றமேற்புறவாக குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அப்ரூவரா மாறினார், அகாம்ப்ளிஷ் விட்னஸ். நீதிமன்றத்தினால் எல்லா சாட்சிகளும் பிற சாட்சியாக விட்டன. இப்ப அந்த சாட்சிய அந்த வழக்கு விடுதலை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னொரு வழக்கு மதுரையில் நடந்த வழக்கு ஒன்று. மதுரையில உங்களுக்கு தினகரன் பத்திரிகை பல பேரா அங்க இருக்கக்கூடிய சில பேரால் தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு அதுல 3 பேர் இறந்து போனாங்க. அந்த வழக்கில் இதே போட்டுதான் எல்லா சாட்சிகளும் அபிஷியல் விட்னஸஸ் தவிர எல்லா சாட்சிகளும் பிற சாட்சியா மாறிட்டாங்க. அந்த வழக்கில் எல்லாருமே விசாரணை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் முதல் மேல்முறையீட்டுல மதுரை பெஞ்சில நம்முடைய உயர்நீதிமன்றம் அதில் ஒரு சிடி, அந்த நிகழ்வு சம்பந்தமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ ஒன்று, அந்த சாட்சியத்தை வைத்துக் கொண்டு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அந்த சாட்சியத்தை 391 சிஆர்பிசி பிரகாரம் அப்பலட் ஸ்டேஜ்ல அதை மீண்டும் போட்டு எதிரிகள் முன்னிலையில் மீண்டும் அவர்களை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து அவர் முன்னிலையில போடப்பட்டு அந்த சாட்சியத்தை வைத்து தண்டிக்கப்பட்டார்கள் அத்தனை பேருமே. தெரிஞ்சுக்க, அது விபி பாண்டி அட்டாக் பாண்டி இந்த வழக்கு மதுரை வழக்கு. இப்ப அது உச்ச நீதிமன்றத்துல சில முக்கியமான பாயிண்ட்ல மேல அப்பீல் பெண்டிங் இருக்கு. இருந்தாலும் கூட அதே ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்க சொல்றேன். ஏன்னா அந்த நீதிமன்ற தீர்ப்பை படிப்பின் மூலமாக பல விவரங்களை, சாட்சி சட்டத்தின் பல கூறுகளை, டெஸ்ட் வெரிஃபிகேஷன் பீரியட், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், ஜுடிஷியல் நோட்டீஸ், செக்ஷன் 56, 57, 58 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட பற்றிய விவரங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்பதும், அதே போல ஒரு நான் சொன்ன போது சாட்சி சட்டத்துல நீதிமன்றத்தின் முன்னால் விசாரணையில சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் என்ற முறையில மெட்டீரியல் எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனாலும் கூட கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் சொல்லக்கூடிய முறையில 27 எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது. என்னன்னு இப்ப
ஒரு ஆயுதம் கைப்பற்றப்படுகிறது, அல்லது குற்றம் சாட்டப்பட்டவருடைய அணிந்திருந்த அந்த சம்பவத்தின் போது அணிந்திருந்த ரத்தக்கரை படைந்த துணி கைப்பற்றப்படுகிறது, அந்த துணியில் இருக்கக்கூடிய ரத்தமும் இறந்து போன ரத்தமும் ஒத்து போகிறது. ஏன்னா ரசாயன பரிசோதனையில வந்து அனுப்புறாங்க, அங்க வந்து செராலஜி ரிப்போர்ட் வருது, வந்து பிளட் குரூப் ரிப்போர்ட் வருது, அதை வந்து ஆய்வு பார்க்கும் போது ஒத்து போகுது எல்லாமே. இப்ப அந்த மாதிரி வெறும் நேரடியான சாட்சியம், இந்த ஃபேக்டின் இஷ்யூன்னு சொல்லக்கூடிய வகையில அந்த குற்றச்சாட்டுக்கு தகுந்த மாதிரி நேரடி சாட்சியம் இல்லாத பட்சத்திலும் கூட அதை ஒத்துழைக்கக்கூடிய சாட்சியம் கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் முறையில வந்து ஒரு ரத்தக்கரை படைந்த துணி, குற்றச்சாட்டப்பட்டுடைய துணி கைப்பற்றப்படுகிறது, அது இருக்கக்கூடிய ரத்தமும் இறந்து போன்ற ரத்தமும் ஒத்து போகிறது. ஒரு ஆயுதம் கைப்பற்றப்படுகிறது, அந்த ஆயுதத்தில் கூடிய ரத்தமும் அந்த இறந்து போடைய ரத்தமும் அல்லது சம்பவ இடத்துல வந்து கூடிய ரத்தம் ஒத்து போகிறதுன்னு வைத்துக்க. இப்ப இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து அவரை வந்து நாம வந்து அதை வைத்துக் கொண்டு தண்டிக்க முடியுமா? இப்படி சில முக்கியமான வழக்குகள் நான் வந்து நம்ம முன் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு கொலை வழக்கு, ஒருத்தர் வந்து ஒரு கொலை ஒரு புகார்தாரர், அதுல அவர் ஒருவர் வெட்டுப்பட்டு கிடக்கிறார். அவரு சம்பவத்தை நேர்ல பார்க்கல, ஆனா சம்பவத்தை நேர்ல பார்க்கலன்னு கூட இங்கிருந்து கொஞ்ச நேரத்துல போயிடுறாரு. அவர் கீழே வெட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய கழுத்துல வெட்டுப்பட்டு கிடக்கிறாரு. அவரு வந்து சொல்றாரு, இது மாதிரி என்ன வந்து இந்த நபர் தான் வந்து வெட்டிட்டு போயிட்டான், அதனாலதான் எனக்கு காயமாயி போச்சு, எனக்கு உயிர் போராடிட்டு இருக்கிறேன்னு சொன்னா அவரை எடுத்துட்டு போய் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. போற வழியிலேயே அவர் வந்து இறந்து போயிடுறாரு. இவரு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் தர்றாரு, அல்லது போலீஸ் வந்து அவர்கிட்ட வாக்குமூலம் பெற்று பதிவு பண்றாங்க. இப்ப இறந்து போனவர் அவர் தன்னுடைய கொடுத்த வாக்குமூலம் பிரிவு 32 உபப்பிரிவு 1 பிரகாரம் ஒரு மரண வாக்குமூலம் என்பது தெரியும். காஸ் ஆஃப் டெத், அவருடைய மரணத்திற்கான காரணத்தை வாக்குமூலத்தில் கொடுக்கிறார். ஆகவே தட் இஸ் அமௌண்டிங் டு டைன் டிக்ளரேஷன் அந்த செக்ஷன் 32 சப்ளாஸ் 1 ஆஃப் திஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இப்ப இவர் புகார் கொடுக்கிறாரு. புகார் கொடுத்த பின்னால வந்து ஆனா கொண்டு போறதுக்குள்ளேயே இறந்துறாரு இவர் போறாமே. அந்த வழக்குல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது எதிரி மீது. ஆனால் விசாரணையில அந்த எதிரி விடுவிக்கப்படுகிறார். அப்ப மரண வாக்குமூலத்துக்கு வந்து முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா அது வந்து ஒரு விதிவிலக்கான ஒன்று. மரணத்தின் தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையை தவிர வேற எதுவும் பேசப்பட்டவர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய உதடுகள் பொய் பேசாதுன்னு சொல்லுவாங்க. வந்து அது உண்மையாகவும் தானாக முன்வந்து இருக்கிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தான். அதுல பெரிய சர்டிபிகேட் மற்றது எல்லாமே பின்னுக்கு போயிருது போறாமே. 2002 லட்சுமண் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது போறாமே. இப்போ ஒரு சாட்சி சொல்றாரு, அதன் பேர்ல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. அவர் சாட்சி சொல்றாரு, குட்டியில சொல்றாரு, ஆனாலும் கூட விடுவிக்கப்படுறாரு, விடுதலையாகிறாரு. இப்ப இது போன்றக்கூடிய இந்த வழக்கில பூரா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதை வைத்துக்கொண்டு இதுல இருந்து நாம வந்து ஒவ்வொரு நாம் டாபிக் போய் பேசலாம்னு கூட நினைக்கிறேன். அப்பதான் வந்து இந்த சாட்சி சட்டத்துல வந்து எப்படியெல்லாம் வந்து அது law is not a static, it is a dynamic, it changes according to the changes of the society சொல்வார்கள். அது சமூகத்துடைய வளர்ச்சிக்கு ஏற்ப, இன்றைக்கு இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இந்த சட்டம் இன்றைக்கு வந்து மாறிக்கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அது மார்ச் ஆஃப் லா என்ற முறையில ஸ்டாச்சுவேட் சொல்லப்பட்டிருப்பதற்கு மாறாக அந்த அப்புறம் பேசுறேன், விபினால் இருக்கு அப்புறம் பேசுறேன். என்ற முறையில வந்து இப்ப இன்றைக்கு ஏற்பட்டுக்கிற மாற்று, அதாவது நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள், அதாவது நம்முடைய உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ கொடுக்கக்கூடிய டிக்டம் கைட்லைன்ஸ், mere judgment is not necessary. If the judgment laying down in a dictum or guidelines சொன்னால் அது ஜட்ஜ்மெண்ட் லா ஆக மாற்றப்படுகிறது. இன்றைக்கு அந்த அடிப்படையில வந்து இருக்கக்கூடிய சட்டங்களை பூரா நம்ம பார்க்கணும் கேட்டு, அந்த அடிப்படையில முதலாவதாக ஃபேக்ட் என்று சொல்லக்கூடிய வகையில ஃபேக்ட் சொல்லக்கூடிய பொருண்மை என்றால் என்ன? இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். வந்து பொருண்மை என்று சொல்கிற போது அது 2 வகையாக கொண்டிருக்குது. ஒன்று a thing
a state of thing or relation of thing being perceived by senses and mental condition of which a man is conscious ன்னு சொல்றோம். இந்த டெஃபினேஷன் வந்து ரொம்ப பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் ஒரு பொருண்மை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் தான். ஐம்புலன்களால் அறியக்கூடிய ஒன்று, அதோடு ஒரு நேரிய மனிதன் கொண்டிருக்கிற ஒரு கருத்து, அவன் மனநிலை, இந்த ரெண்டை பத்தி பேசக்கூடியது. இதில் நாம் முக்கியமாக ரொம்ப வந்து இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இந்த ஐம்புலன்களால் அறியக்கூடிய ஒன்று என்பது இட்ஸ் எ பிசிக்கல் ஃபேக்ட். நம்முடைய புலன்களால் பார்ப்பது, கேட்பது, பேசுவது, தொடுவது, நுகர்தல் போன்றக்கூடிய ஐம்புலன்களால் அறியக்கூடிய ஒன்றும் அது பொருண்மைன்னு சொல்றோம் நாம. அதே போல் ஒரு நேரிய மனிதன் கொண்டிருக்கிற கருத்து, ஒரு ப்ரூடன்ட் மேன் என்று சொல்லி ஒரு ஆங்கிலத்தில் சொல்றோம். ஒரு நேரிய மனிதன் கொண்டிருக்கிற கருத்து அது மனநிலை சம்பந்தப்பட்டது. இப்ப மென்சியா பத்தி நான் பேசுறோம். ஒருத்தருக்கு வந்து கொலை செய்வதற்கு நோக்கம் இருக்கிறதா, இன்டென்ஷன் டு கமிட் an offense. அதுலயே உங்களுக்கு தெரியும், நாலேஜ், இன்டென்ஷன் என்பது வேறு, நாலேஜ் என்பது வேறு. இந்த ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் பொறுத்தான் செக்ஷன் 299, 300 எல்லாம் மாறுது போறாமே. ஒருவருக்கு கொலை செய்வன் என்ற நோக்கம் இருந்திருக்கிறதா, அல்லது ஒரு ஸ்பர் அப் மூமெண்ட்ல வந்து ஒரு சம்பவம் இருந்திருக்கிறதா என்பதெல்லாம் வந்து இந்த மென்டல் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. அதுல ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று, ஒருவரை பற்றிய ஒருவன் கொண்டிருக்கிற கருத்து, இவன் நல்லவர், இவன் கெட்டவன், இவன் மோசடி பெருவெளி என்று சொல்லக்கூடிய கருத்து. ஒருத்தரை பத்தி அதான் ரெப்புடேஷன் ஆஃப் அ பர்சன். அதே போல ஒருவருடைய மோட்டிவ், ஒருவருடைய மனநிலை. செக்ஷன் 14 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் போனோம்னா அதுல வந்து இந்த பாடி அந்த கண்டிஷன் என்பதை பத்திலாம் அங்கதான் ஆக்சிடென்டல் ஆர் இன்டென்ஷன் என்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு செக்ஷன் 14 பின்னால் வரும். அப்ப ஒரு பொருண்மை என்பது நம்முடைய புறவயமாக இருக்கக்கூடிய ஐம்புலன்களால் அறியக்கூடிய ஒன்றாகவும், அதே போன்று அகநிலையில் ஒரு நேரிய மனிதன் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து, ஒருவரை பற்றிய ஒரு அனுமானம், நிலை எல்லாம் சேர்ந்ததுதான் போனா சொல்றாங்க. வந்து இந்த ரெண்டு தான் வந்து இன்றைக்கு ஃபேக்ட் என்பதை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கு. அதே போல் ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த பொறுமைப்படி தான் வரும். ஏ என்பவர் பிஐ கொலை செய்து விட்டாரா என்ற குற்றச்சாட்டு வருகிறது. இதில் ஃபேக்ட் இஷ்யூ என்ன? ஒரு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அது ஏ என்பவர் வந்து பிஏ கொலை செஞ்சிருக்கிறார் என்ற போது இந்த இந்த ஃபேக்ட், அந்த அக்யூசியேஷன் சொல்லக்கூடிய அந்த பொறுமை என்பதுதான் இங்க முன்னளிக்குது. இந்த பொறுமையை நீங்க வந்து நீதிமன்றத்தின் முன்னால சட்டம், சாட்சியம் என்ற இது வழிமுறையின் பிரகாரம் நிரூபிக்கப்பட வேண்டும். வந்து அரசு தரப்புல. அப்ப ஃபேக்ட் என்பதை வந்து நாம் சரியா புரிந்து கொள்கிற போதுதான் அதை பற்றியும் அதோட ரெலவென்ட் ஃபேக்ட் சொன்னோம். வந்து தொடர்புடைய சாட்சி, இரண்டு பொன்மைகளை இருக்கக்கூடிய இரண்டு பொருண்மைகளை பொருத்தப்படுகிற போது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சாட்சி சொல்றோம். ஒரு 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 பொருண்மை இன்றோடு தொடர்புடையா இருக்கிறது. இப்ப 27 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் பார்க்கிறோம், ரெக்கவரி ஆஃப் எவிடன்ஸ் இருக்கிறோம். இந்த ரெக்கவரி ஆஃப் எவிடன்ஸை பத்தி வருகிற போது இது இன்னொரு நிரூபிக்கப்பட வேண்டிய சாட்சி அல்லது நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒன்றுக்கு தொடர்போடு கூடிதான் இருக்கணும். ஏ என்பவர் பிஐ கொலை செய்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டுல ஒருவரை கைது செய்து அவரோட ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று அந்த ஒப்புதல் வாக்குமூலம் செல்லத்தகாதாக இருந்தாலும் கூட அவர் கொடுக்கக்கூடிய அந்த லீடிங் டு ரெக்கவரி ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் ஆர் டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட் சொல்றமே, அது இட்ஸ் எ ப்ரொவிஷன், இட்ஸ் an exception to the section 25 and 26 of Evidence Act. அந்த தொடர்புடைய சாட்சி இருக்கு பாருங்க. ஹலோ, திரிகான சம்பந்தம் சீனியர் சொல்லுங்க சீனியர். சரி சீனியர் கட்டாச்சுன்னு பார்த்தேன். இல்லைங்க பேசலாங்க சீனியர். நீங்க உங்க ஓன் டைம் எடுத்துக்கங்க சீனியர். 1 hour நீங்க நினைக்க வேண்டாம், எடுத்துக்கங்க சீனியர். முடியுமான்னு தெரியல, பார்த்தேன். சோ இந்த ரெலவென்ட் ஃபேக்டும் ரெலவென்ட் ஃபேக்ட் ரெண்டையும் வச்சு பார்க்கிற போது ஃபேக்ட் என்பதை வந்து நம்ம எப்படி நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நான் சொன்ன ஃபேக்டின் இஷ்யூ என்பதை பற்றிய வந்து வருது. இந்த ஃபேக்டின் இஷ்யூ பத்தி நீங்க வந்து பார்க்கிற போது ஏற்கனவே இந்த ஃபேக்டை பத்தி சொல்லுகிற போது அது குறித்து வந்திருக்கிற ஒரு தீர்ப்பை நான் சொல்ல விரும்புறேன். வந்து AR 1972 சுப்ரீம் கோர்ட் 975
AR 1972 சுப்ரீம் கோர்ட் 975. இதுல வந்து உங்களுக்கு வந்து தெளிவா வந்து பொறுமையை பத்தி, அதனுடைய பிசிக்கல் ஃபேக்ட்ஸ், அதே சமயத்துல மென்டல் கண்டிஷன் ஆஃப் இஸ் மேன் இஸ் கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பத்திய விளக்கம் கொண்டு கொடுதாக அது இருக்கும். இதை நான் சொல்றதுக்கு காரணம் வந்து இப்போ எந்த ஒரு பொறுமையா இருந்தாலும் அது வாய்மொழியாக சொல்லப்பட வேண்டும், அல்லது ஆவணமாக குறிப்பிடப்பட வேண்டும். அதனால்தான் செக்ஷன் 59 and 60 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் என்பதுதான் முதல்ல பார்க்கணும். எப்பயுமே இந்த செக்ஷன் 59 பத்தி பேசுகிற போது எவிடன்ஸ் ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட் இந்த வார்த்தை இருக்கும். நேரடியாக ஒரு சம்பவத்தை பத்தி நான் வந்து கொலை செய்வதை பார்த்தேன், நான் கண்ணார பார்த்தேன், காதார கேட்டேன், நுகர்ந்தேன், அல்லது அந்த விஷயங்களை பொறுத்த அளவுக்கு நேரடியா அந்த வந்து குற்றச்சாட்டு சம்மந்தப்பட்டிருக்கு வந்து முடியும். அப்ப இதை பற்றி நல்ல விளக்க சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பாக இது வந்து இருக்குது வந்து 1972. அதே மாதிரி ரெலவென்ட் ஃபேக்ட் சொல்றது என்ன, வாட் இஸ் ரெலவென்ட் ஃபேக்ட், இதுதான் நம்ம வந்து ரெலவென்ட் ஃபேக்ட் என்பதை வந்து ரிலையபிலிட்டியோட சேர்த்திக்கூடாது. நம்ம கொஞ்சம் வந்து இளம் வழக்கறிஞர்கள் வருகிற போது நான்லாம் வந்து போது அப்படிதான் வந்து ஆரம்பத்தில் தெரியாம இருந்தேன். வந்து ரெலவென்ட் ஃபேக்ட் என்பது பற்றி வருகிற போது அது 5 முதல் 65 வரை இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள் முழுவதுமே ரெலவென்ட் ஃபேக்ட், தொடர்புடைய பொறுமையை பற்றி வரக்கூடிய ஒன்றாகும். இந்த 5 முதல் அது வந்து 6ல இருந்து ஆரம்பிக்குது. 5 வந்து டெஃபினிஷன் கிளாஸ். அது எப்படி வந்து நான் பார்க்கணும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிளாஸ் செக்ஷன் அது. அந்த 5 முதல் 65 வரை இருக்கக்கூடிய அந்த முக்கியமான வந்து வழிகளை புறாத்தி தாண்டி வந்தாதான் அதை ரெலவென்ட் ஃபேக்ட் சொல்ல முடியும். அப்ப இந்த ரெலவென்ட் ஃபேக்ட் என்பதை வந்து நாம் சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து 136 அதாவது செக்ஷன் 5ஐயும் அதே சமயத்துல 136 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் ரெண்டையுமே நம்ம திருப்பி பார்த்துக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. அந்த செக்ஷன் 5ல மட்டும் நான் படிக்க விரும்புறேன். எவிடன்ஸ் மே பி given in any suit or proceedings of the existence or non-existence of every fact in issue of such other facts as are hereinafter declared to be relevant and of no others. ரொம்ப அற்புதமான இது பற்றி நிறைய வெபினார்லாம் கேட்டிருப்பீங்க, வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல இது ஆஃப் நோ அதர்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இது மட்டும்தான் சாட்சியம். இதுல சொல்லப்பட்டிருக்கூடிய ஒரு ஒரு பொருண்மை, அதாவது வழக்கு பிரச்சனைக்குரிய விஷயம், அது சிவில் கேஸா இருக்கலாம், கிரிமினல் கேஸா இருக்கலாம். அங்க இஷ்யூ ஃப்ரேம் பண்றோம், இங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம். அதன் அடிப்படையில அந்த ஃபேக்டின் இஷ்யூன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்குரிய விஷயம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நேரடி சாட்சியம் அல்லது பொறுமை பற்றி சொல்லக்கூடிய சாட்சியம் அல்லது தொடர்புடைய சாட்சியம், இந்த ரெலவென்ட் ஃபேக்ட்ங்கிற வார்த்தை இங்க வந்து பாருங்க. எவ்ரி எவிடன்ஸ் மே பி given in any suit or proceedings of the existence or non-existence of every fact in issue and of such other facts as are hereinafter declared to be relevant. ரொம்ப அற்புதமான வந்து காயினிங் ஆஃப் தி சென்டென்ஸ் இருக்கு, வேர்ட்ஸ் இருக்காங்க. இப்ப இங்கதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அப்ப ஃபேக்டும் ஃபேக்டின் இஷ்யூட சேர்ந்து இருக்குது. ஃபேக்டின் இஷ்யூ அதோட ரெலவென்ட் ஃபேக்ட். அப்ப இந்த ரெலவென்ட் ஃபேக்டின் இஷ்யூ என்பது என்ன என்பதைத்தான் வந்து நம்ம ஆழமா பார்க்கணும். அந்த ஃபேக்டின் இஷ்யூ பற்றி சொல்கிற போது ஃபேக்டின் இஷ்யூ மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஃபேக்ட் ஃப்ரம் விச் எய்தர் பை இட்செல்ஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட்ஸ். இதாங்க வந்து நான் பார்க்கிற மிக முக்கியமா வந்து ஒரு டைரக்ட் எவிடன்ஸ். நான் கண்ணார பார்த்தேன்னு சொன்னா அது ஒரு சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ். அது வந்து அவர் நேர்ல பார்த்த சாட்சி, கண்ணுற்ற சாட்சி அவரு. அப்ப அந்த சாட்சியினுடைய மெய்த்தன்மையை பற்றி பேசுகிற அப்ரிசியன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்பது பின்னால போறாங்க பிறகு. ஆனால் அவர் நேர்ல பார்த்தேன்னு சொல்றாரு, சோ இட் இஸ் அட்மிசிபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியம். அது நேர்ல பார்த்தேன்னு சொல்றாரு. அப்ப அந்த இப்ப நான் உங்களுக்கு வந்து 2-3 கேஸ்லாம் கொடுத்துருக்கிறேன். ஒருத்தர் போறாரு, கேட்கிறாரு, இறந்து போட குத்துப்பட்ட ஒருத்தர், வெட்டுப்பட்ட ஒருத்தர், அவரு வாய்மொழியாக இன்னொருத்தர் சொல்றாரு, என்னன்னு, என்னை வந்து ஒரு ராமசாமி வெட்டிட்டான், கழுத்தை வெட்டிட்டான் என்று சொல்றாரு. அவரை கொண்டு போய் கொண்டு போய் ஜிஹெச்ல போறதுக்குள்ள அவரு இறந்து போயிடுறாரு. இப்ப ஏற்கனவே சொன்னேன், வந்து பார்ப்பது, கேட்பது, ஒருவர் கூறுவது, நுகர்றது, தொடுதல் எல்லாமே சேர்ந்துதான் போறாமே. அதான் பிசிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்றோம். இப்போ இங்க நீ பார்த்தேன்னா
ஃபேக்டின் இஷ்யூல வந்து ஏ என்பவர் பிஏ வந்து கொலை செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு வழக்குல வந்து 2 வகையான சாட்சி உண்டு, நீங்க பார்க்கலாம். டைரக்ட் எவிடன்ஸ், இன்னொன்னு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இதான் 2 தான் மொத்தமே. டைரக்ட் எவிடன்ஸ், இன்னொன்னு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இப்ப வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கு அப்புறம் 3rd எவிடன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு பேர் சைலண்ட் விட்னஸ் சொல்றாரு. அதான் வந்து இந்த அட்டாக் பாண்டி கேஸ்ல பார்க்கலாம் நீங்க. இப்ப வந்து ஒரு சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்குது, தெருவில் பொருத்தப்பட்டிருக்குது. அங்க நேர்ல பார்த்த சாட்சி இல்லை, ஆனா அங்க நடக்கிற விவரங்களை பூரா பேசாத ஒரு சிசிடிவி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போறாமே. அதுல ஒரு வந்து கொலை நடப்பது, ஒருத்தர் திருடுவது, ஒரு தவறாறு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு குற்றச்சம் நடப்பது பூரா அது பூரா பதிவாது போறாமே. அப்ப அது ஒரு 3rd விட்னஸ், ஒரு சைலண்ட் விட்னஸா இன்னைக்கு வந்துருக்கு போறாமே. விட்னஸை பத்தி சொல்லும் போது நம்ம விட்னஸை வந்து பிரிக்கிறோம். அப்ப அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்குள்ள அது வந்து வருது. இப்ப ஏன்னா டாக்குமெண்ட் இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். இப்ப வந்து கோபி அலியாஸ் கோபிநாத் கோபாலகிருஷ்ணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா என்ற வழக்குல வந்து 2019 வழக்குல சுப்ரீம் கோர்ட் தெளிவா கூறியிருக்காங்க போறாமே. வந்து டாக்குமெண்ட் இப்ப மெட்டு எம்ஓவா மார்க் பண்றாங்க. வந்து இப்ப எல்லாம் வந்து சிசிடிவிவோ அல்லது பென்டிரைவோ அல்லது வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டெல்லாம். எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பொறுத்த அளவுக்கு அது வந்து இப்பொழுது சான்றாவணத்தை மார்க் பண்ண வேணும் என்பதை வந்து 2019ஆம் ஆண்டு அந்த கோபி அலியாஸ் கோபாலகிருஷ்ணன் கேஸ்ல வந்து தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லிருக்காங்க. அது என்ன இருக்கு அதுல போறாமே, அந்த குற்ற சம்பவம் வந்து பதிவாயிருக்கு போறாமே. இப்ப நான் சொல்றேன், இப்போ வந்து சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ் என்கிற போது அது நீதிமன்றத்தில் உடைய ஒரு ஒரு சாட்சியத்துடைய அடிக்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் த கேஸ் தான். அந்த அடிப்படையில இந்த ஃபேக்ட் இஷ்யூன்ஸ், பிரச்சனைக்குரிய ஒரு பொருள், பிரச்சனைக்குரிய ஒரு குற்றச்சாட்டு, அது தொடர்பாக கொடுக்கக்கூடிய சாட்சியத்துல நேரடி சாட்சியம், கண்ணுற்ற சாட்சியை பார்க்கறாங்க. கண்ணுற்ற சாட்சி இல்லாம வந்து ஹியர்ஸ் எவிடன்ஸ் உண்டு. Hearsay evidence is not admissible under section 59 of Evidence Act. But hearsay evidence is admissible எப்ப when it is forming part of same transaction சொல்றோம். ஒரு சம்பவத்தை நான் சொன்ன பாருங்க, வந்து ஒருத்தர் பக்கத்துல போய் உடனே அந்த வெட்டுப்பட்டரோட போய் சம்பவம் நடந்த உடனே பக்கத்துல போறாரு. அவன் சொல்றாரு, இவருக்கு வந்து சம்பவத்தை நேர்ல பார்க்கல, ஆனாலும் கூட அவரிடம் வந்து கேட்கிறாரு. அதான் அட்டரன்ஸ். பர்சன் டெல் சம்திங், அவன் வந்து காயப்பட்டவன் சொல்லுகிறான். அந்த சொல்றதை கேட்டு இவர் போய் போறாரு. அப்ப அது எங்க, அது இட் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். அவர் வெட்டுப்பட்டிருக்கக்கூடிய விதமான ஒரு குற்ற சம்பவம், அவர் வெட்டுப்பட்டாரா இல்லையா, அவர் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா, அவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா இல்லையா என்ற சம்பவத்தோடு உடனடியாக கான்டெம்பரேனியஸ் வார்த்தை தான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். அது there should not be delay. அது பெரிய கேப் இருக்கக்கூடாது, அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கணும். அப்ப hearsay evidence is also admissible under section 6 of the Evidence Act. It's a disgusta, not in all cases. ஒருத்தர் வந்து ராமசாமி வந்து சொன்னா எங்கிட்டால வந்து குப்புசாமி வந்து கிருஷ்ணனை குத்தி போட்டான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழி சாட்சி சொல்றாரு. நான் எனக்கு தெரியாது, இன்னொருத்தர் சொன்னதாக சொல்றாங்க. இது செய்வழி சாட்சியம், hearsay evidence. It is not admissible. Whereas evidence that is forming part of the same transaction சொல்லலாம். இப்ப இந்த சம்பவத்துல வந்து நான் இந்த கொஸ்டின் ஒண்ணு போட்டோம். வந்து ரத்தம் படிந்திருக்கிற ஒரு சட்டையை வந்து குற்றம் சாட்டப்பட்ட கைப்பற்றப்பட்டது, அந்த ரத்த வகையும் இறந்து போன ரத்த வகையும் ஒன்னாகிறது. இந்த ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில 27வது பிரிவின் பிரகாரம் அவர் வந்து ஒரு ரத்த கரையை படிந்திருக்க அறுவாலை சீஸ் பண்றாங்க. அந்த ரத்த கரையை படிந்திருக்கக்கூடிய அந்த ரத்த வகையும் சம்பவத்தில் இருக்கக்கூடிய ரத்த வகையும் ஒன்னா இருக்குது, அல்லது இறந்து போன ரத்த வகை ஒன்னா இருக்குது. இந்த சாட்சி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த சாட்சியமும் இப்ப நேர்ல பார்த்தேங்கிற சாட்சியமும் ஒன்றாண்டு கேட்டால், இதுல வந்து ஃபேக்டின் இஷ்யூல வந்து நேரடியா வரக்கூடிய சாட்சியம் என்பது கண்ணுற்ற சாட்சி, அதுதான் வந்து நேரடியா பார்த்த சாட்சி. It is a substantive evidence. Whereas இங்க வந்து recovery evidence வருது பாருங்க. recovery evidence may be the fact that the prosecution has proved the recovery pursuant to the confession statement under 25 of Evidence Act, which is inadmissible. Whereas there is a exception, there is proviso for section 125 that pursuant to the confession statement leading to recovery of a material object,
or discovery of fact is also admissible under section 136 of the Indian Evidence Act. So அந்த recovered ப்ராப்பர்ட்டிக்கு ரத்தமும் இறந்து போன ரத்தமும் ஒன்றா இருக்க காரணத்தினாலே தண்டிக்க முடியுமா என்று கேட்டால் இது இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் சொல்றோம். இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ்ல ரெண்டா பிரிச்சோம்னா ஒன்னு சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ், இன்னொன்னு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ். ஃபேக்டின் இஷ்யூ அந்த பிரச்சனைக்குரிய பொறுமையோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நேரில் பார்த்த சாட்சி, அதோடு தொடர்பு இருக்கிற சாட்சி, அவைகளை வைத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தொடர்புடைய சாட்சியை மட்டும், ஒரு ஒத்துழைக்கிற சாட்சியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தண்டிச்சிட முடியாது. ஆனா நேர்ல பார்த்த சாட்சி வர்றாரு, அவரு நேர்ல பார்த்தேன்னு சொல்றாரு, அவர் பார்த்த சாட்சியத்துல சில தவறுகள் இருக்குது, நேரம் தப்பா சொல்றாரு, இருட்டு அந்த அவருடைய சாட்சியத்துல சில குறைபாடு டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு நேரில் பார்த்த சாட்சி, கண்ணுற்ற சாட்சி இருக்கிறத, if it is found to be inspiring, believable, reliable, the court will take into account because this is the best evidence. This is the best evidence. So best evidence theory தான் எப்பயுமே அது பெஸ்ட் எவிடன்ஸ் என்னன்னா நேரடியாக பார்த்த சாட்சியினுடைய அந்த சாட்சியம் என்பது மெடிக்கல் எவிடன்ஸே கூட சில சமயம் மாறுபட்டு கூட இருக்கலாம் ஒரு கால். ஆனாலும் கூட இது இந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதுதான் சிறந்த சாட்சியம், தலை சிறந்த சாட்சியம் என்ற போல ஏற்றுக்கொள்ள சொல்றோம். ஸோ நாம ஃபேக்டின் இஷ்யூ என்று சொல்கிற போது எதை பத்தி சொல்றாங்க? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஃபேக்ட், எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ். ரொம்ப அற்புதமா இருக்கு. அது நேச்சர், எக்ஸ்டென்ட் of any right, liability or disability asserted or denied in any suit or proceedings necessary follows. இது சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் ஒண்ணுதான். அப்ப எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஃபேக்ட், இவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், கொலை செய்திருக்கிறான், கொலை செய்திருக்கிறான், பிஏ கொலை செய்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்குரிய ஒரு விடயத்துல, ஒரு பொறுமையில நேர்ல பார்த்த சாட்சியுடைய கூற்று அது மெய்த்தன்மை வாய்ந்தது என்று நீதிமன்றம் கருதும் என்றால், அதனுடைய உளத்தீர்ப்பு அமையும் என்று சொன்னால் அந்த ஒன்று போதுங்கிறான். அதான் செக்ஷன் 134 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். A solitary evidence itself is sufficient to hold conviction. It needs no corroboration. அது சாட்சியத்தை பூரா பிரிக்கிறாங்க. அதெல்லாம் பின்னால நம்ம வரலாம். ஒரு சாட்சி wholly reliable, wholly unreliable, wholly reliable சொல்ற போதுதான் இந்த solitary evidence ஒரு சாட்சியமாக இருந்தாலும் கூட அந்த சாட்சி மெய்த்தன்மை கொண்டிருப்பதாக இருந்தால், நம்பக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், அதை நீதிமன்றத்தினுடைய உளத்தீர்வில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா அதான் அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ், தி டிகிரி ஆஃப் ப்ரூஃப்னு சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. அதுல அதை வைத்துக்கொண்டு அந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட், எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ், நேச்சர், எக்ஸ்டென்ட். ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த செக்ஷனை நாம திருப்பி படிச்சுக்கிட்டு நீங்க இதுக்கு போகணும். நேரடியா நான் கொடுத்திருக்கிற தீர்ப்புகள் பார்த்தீங்களா, அந்த தீர்ப்பை படிக்கணும், முழுமையா படிக்கணும், ஒட்டுமொத்தமா படிக்கணும். அதுல குறிப்பா சொன்னா இப்போ நம்முடைய 2013ஆம் ஆண்டு ஆர் முருகேசன் வெர்சஸ் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய ஒருவருக்குள்ள தான் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ 164 ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் இருக்குது, சாரி விட்னஸ் இருக்குது. விட்னஸ் அவர் சம்பவத்தை பார்த்தவர் நாளைக்கு பிறந்து போயிடுவாரு என்ற காரணத்தினால அரசு தரப்பு என்ன செய்றாங்க, நீதிமன்றத்துக்கு போய் அவர் நிக்க வச்சு அங்க வாக்குமூலம் தர்றாரு. சோ நீதிமன்றத்தின் முன்னால போய் அவர் கொடுக்கிற வாக்குமூலம் இட் இஸ் a statement given before the judicial magistrate under section 164 subclause 5 of the CRPC. இப்போ ஒரு புலனாய்வு அதிகாரி புலன் விசாரணையின் போது இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், if he records any statement under 161 subclause 3 of the CRPC, then that statement recorded under 161 subclause 3 statement is inadmissible in evidence. Inadmissible in evidence. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது for the purpose of contradiction under 145 of the Evidence Act. சாட்சி சட்டம் 145 பிரகாரம் அதை முரண்படுவதற்கு மட்டும்தான், கான்ட்ரடிக்ட் பண்ண மட்டும்தான் பயன்படுத்த முடியும், தவிர வேற எந்த வகைக்கு பயன்படுத்த முடியாது. ஆனால் ஒரு நீதிமன்றத்தின் முன்னால சாட்சி போய் வாக்குமூலம் கொடுக்கிறாரு,
அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலம் 164 ஊப்பி 5 படி வாக்குமூலம் நீதிமன்றத்தின் முன்பாக ஒரு சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ் ஆகுமா என்றால் ஆகாதுன்னு சொல்றாங்க. எப்ப அவர் நீதிமன்றத்துக்கு சொல்றது இல்லை. சாட்சி புலன் விசாரணையின் போது ஒரு மேஜிஸ்ட்ரேட்ல போய் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு 164. அதே சாட்சி நீதிமன்றத்தின் நிக்கிற போது அவர் சாட்சியை சொல்றது இல்லை. மாறாக என்ன போலீஸ் சொல்லி கொடுத்தாங்க, நான் அப்படி சொன்னேன், நான் அந்த மாதிரி சொல்லவேன்னு சொல்லிடுறாரு. So what is evidentiary value of that statement recorded by the magistrate under 164 surplus 5 of the CRPC? It is a settled law that statement recorded under 161 surplus 3 statement is inadmissible. அது எடுத்துக்கொள்ளவே முடியாது except for the purpose of contradiction. அத பின்னாடி நான் வரேன். 145 of Evidence Act எப்படி கான்ட்ரடிக்ட் பண்றதுங்கிறத பத்தி வருது. கொராபரேஷனுக்கு 157 வருது. ஆனா இங்க நான் குறிப்பா சொல்ல வேண்டியது சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ் அல்லங்கிறார். அந்த அந்த வார்த்தையை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் ஏன்னா நாங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிற போது இதை கற்றுக்க ரொம்ப சிரமப்பட்டோம். நிறைய வழக்குகளை நம்ம கேட்டும் ரெடியார் மாதிரி இருக்கணும் கேஸ் நடத்தினாங்கன்னா அவங்க உட்காந்து கேட்போம். அப்ப அப்படி 10 கொஸ்டின்ஸ் போட்டு உட்காந்துக்குவாரு. ஏன்னா அது ஒண்ணுமே புரியல. நாம பாட்டுக்கு 1 மணி நேரம் கேள்வி கேட்கிறோம். 10 கொஸ்டின்ஸ்ல அவங்க கேட்கிற கேள்வி எப்பயுமே எவிடன்ஸ் ஆக்டுடைய 4 வால்ஸ் இருக்குது. அட்மிசிபிள், இன்அட்மிசிபிள், ரெலவன்ட், இரலவன்ட். இந்த 4 சுவருக்குள்ளதான் அப்படி கொஸ்டின்ஸ் ஆகும். இந்த செக்ஷன் 5 என்ன சொல்றாங்க, அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ் என்ற வார்த்தை வருது. எதை பத்தி சொல்லணும்? பை இட் செல்ஃப் எவிடன்ஸ், பை இட் செல்ஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் ஃபேக்ட்ஸ். டைரக்டா ஃபேக்ட் இஷ்யூ பத்தி வரணும், அல்லது ரெலவன்ட் ஃபேக்ட் டிக்ளேர்ட் பை தி கோர்ட் இருக்கணும். இந்த 2 மட்டும்தான் நீதிமன்றம் ஏத்துக்கும். அதனாலதான் எடுத்த உடனே ப்ராசிக்யூஷனே என்ன சொல்றோம், ப்ராசிக்யூஷனே நீங்க மும்பையினுடைய பாம்பிளாஸ் கேஸ்ல நடந்திருக்கிற பத்தி உஜ்ஜயினின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். அவர் வெபினார்ல சொல்றாரு. இப்போ அந்த வழக்குல பாத்தீங்கன்னா சாட்சிகளுக்கு அஃபிடவிட்டே போட்டிருக்காங்க. அஃபிடவிட் அப்படின்னா நிறைய சாட்சி 193 பேர் இறந்து போன வழக்கு. அது நான் நடத்தின வழக்கு கோவை குண்டுவெடிப்பு வழக்கு நடத்தின. இங்க 167 பேர் குற்றம் சாட்டப்பட்டவங்க, 58 பேர் இறந்து போனவங்க. அங்க அப்படி இல்லை. இப்ப நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், இந்த சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ் என்பதை பற்றி நம்ம சரியான புரிதல் இருந்துன்னு சொன்னா ஃபேக்ட் இஷ்யூ, சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ். ஃபேக்ட் சொல்ல போதே ஃபேக்டோட சேர்த்து ரெலவென்ட் ஃபேக்ட் வந்துருது. அது 6 முதல் 55 வரை கூடிய சாட்சி சட்டத்தில் கூடிய விஷயங்கள் போறாமே. அப்ப பிரச்சனைக்குரிய விஷயம் ஃபேக்ட் இஷ்யூ என்பதை பற்றி ஒரு குற்றச்சாட்டினுடைய அந்த குற்றச்சாட்டில் நம்ம வணைந்திருக்கக்கூடிய வினாக்கள் அடிப்படையில டைரக்ட் அந்த சம்பவத்தை ஒட்டி செய்யக்கூடிய சாட்சியங்கள் சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ், தொடர்புடைய சாட்சி ரெலவென்ட் ஃபேக்ட் சொல்லக்கூடிய 5 முதல் 65 வரை இருக்கக்கூடிய அந்த பிரிவில் வரக்கூடிய சாட்சியங்கள், இந்த 2ஐயும் நாம முழுமையாக தெரிந்து கொள்கிற போது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப அது நாமே இப்போ நாம் தகமைத்துக் கொள்ளக்கூடிய உங்களுக்கு அமையும். எந்த கொஸ்டின்ஸ் படிச்சு நம்முடைய ஏபிபி எக்ஸாமுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி எக்ஸாம் போடக்கூடியவங்களுக்கு இந்த அடிப்படையை தான் நான் இங்க வைக்கணும் போட்டு விரும்புறேன். அந்த அடிப்படையில தான் இப்போ நான் சொன்ன பாருங்க 164 சப்ளாஸ் 5ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ் ரெக்கார்டட் பை தி மேஜிஸ்ட்ரேட் பாருங்க. இது சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ் அல்ல. ஆனா அதோட எவிடன்ஸ் வேல்யூ என்ன? வாட் இஸ் எவிடன்ஸ் வேல்யூ ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டட் பை தி மேஜிஸ்ட்ரேட்? அதுக்கு ஒரு இட் இஸ் இன் ஹையர் ஃபூட்டிங் than that of the 161 surplus 3 CRPC statement. How it can be used for both under 145 as well as under 157 of the CRPC. எவிடன்ஸ் ஆக்ட் 145 மற்றும் 157 இது 2 பிரிவின் கீழையும் either for contradiction or for corroboration that can be used, whereas under 161 surplus 3 statement cannot be used for any other purpose except under section 145 for a contradiction தான். அப்ப இந்த வித்தியாசம் இப்போ என் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. எனக்கு சம்பவமே கிடையாது. நான் இங்க ஒரு மீட்டிங் பேசிட்டு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சம்பவத்துல போய் வெட்டிடுறாங்க, குத்திடுறாங்க, ஒரு பெரிய கும்பல் போய் பண்ணிடுறாங்க. சம்பவம் நடந்து உண்மை. அஃபென்ஸ் இஸ் அட்மிட்டட்.
அதுல ஒரு ஒரு பெண்மணி வந்து உயிருக்கு போராடி அவங்க கிட்ட போய் டைனிக்லேஷன் ரெக்கார்ட் பண்றாங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வந்து கழுத்து அறுக்கப்பட்டவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு ஒருத்தர்